வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள், காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி என்று பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சித்திருக்கிறது. பிரதமர் மோடியின் கரங்களில் ஊழல் கரை படிந்துள்ளது என்று 2 தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி மிக கடுமையான விமர்சனங்களை பிரதமர் மோடியின் மீது வைத்திருந்தார். அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவிற்கான கடைசி அத்தியாயத்தை ராகுல் காந்தி எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருப்பதோடு, ஊழல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு பிளட்லேயும், அவங்களுடைய அணுக்களில், இரத்த அணுக்களில் ஊறிப்போன ஒன்று. அதனால்தான் இளவரசர் பயந்து கொண்டிருக்கிறார் என்றும் மிக கடுமையான விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சி மீதும் ராகுல் காந்தி மீதும் வைத்திருக்கிறார்கள். மறுபுறம் பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சியை விட நாடு முக்கியம், காங்கிரஸ் கட்சிக்கு நாட்டை விட கட்சி தான் முக்கியமாக இருக்கிறது, அதனால்தான் நாடாளுமன்றமும் தொடர்ந்து முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இன்னொரு புள்ளியாக திரு எல்கே அத்வானி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் திரு எல்கே அத்வானி அவர்கள் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்படுவது குறித்து தன்னுடைய மிக தீவிரமான கவலையை இருதரப்பிலும், ஆளும் கட்சி எதிர்த்து கட்சி 2 தரப்பிலுமே தன்னுடைய மன வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யலாம் என்ற அளவிற்கு அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இவை அனைத்தும் உள்ளடக்கியதே இன்றைய கேள்வி நேர விவாதமாக அமைய இருக்கிறது. 4 ஆளுமைகள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்தீர்கள், பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி திரு வேலுச்சாமி அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். முனைவர் ராமசுப்ரமணியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள், 4வருக்கும் என்னுடைய வணக்கம். திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் வந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவிற்கான கடைசி அத்தியாயத்தை ராகுல் எழுதுகிறார். இது அப்படி தான் போகிறது. கிட்டத்தட்ட காங்கிரஸினுடைய அந்த ஜேர்னிங்கிறது கடைசியில் அது முக்தி அடையிறதுக்கு நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். முக்தி, ஆமாம். அதனால் அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்குது. 440 சீட் இருந்த ஒரு காங்கிரஸ் இது வரைக்கும் கேள்விப்படாதது நாடாளுமன்றத்தில், லோக்சபாவில். அது இன்றைக்கி கழுத தேஞ்சு கட்டணுமோ 44 ஆயிருக்கு. அது கடைசி இவங்க இந்த திரு ராகுல் காந்தியினுடைய பேச்சு நடவடிக்கை திடீர்னு வந்து மோடி சர்க்கார் என்னென்னா, அவர் வந்து சூட்டு போட்டு சர்க்கார்னு திடீர்னு எனக்கு ஒன்று பேசுவார். அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்கன்னு அவர் எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போய் ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒளிஞ்சுருவார், யாருக்கும் தெரியாது. அடுத்தது இப்போ வந்து ரொம்ப கடுமையான விமர்சனம், ஏதோ மோடியை பற்றி கடுமையான விமர்சனத்தெல்லாம் பாராளுமன்றத்தில் வைக்க போகிறேன், எனக்கு பேசுகிறதுக்கு அனுமதி மட்டும் கொடுத்தாங்கன்னா அவருடைய முகத்திரையை கிழித்து விடுவேன், அவர் வந்து ஊழல் பேர் வழி, தனிப்பட்ட முறையில் ஊழல் செஞ்சு, இதெல்லாம் எல்லாத்தையும் ஏதோ வெளிப்படையாக சொன்னால் என்ன, அல்லது ஒரு கேஸை போட்டால் என்ன. ஆகவே இதை எதையுமே பண்ணாமல் அவர் பாட்டுக்கு எதையோ வாயில் வந்து பேசுறதுன்னா, சமீபத்தில் இந்த டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு மகாராஷ்டிரா எடுத்துங்க, குஜராத் எடுத்துங்க, த்ரூ அவுட் இந்தியா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிஜேபி தான் ஜெயிச்சுன்னு வந்துட்டுருக்கு. ஆக இவர் சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இவருக்கு கிரெடிபிலிட்டி ஹேஸ் பீன் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஏதாவது கேஸ் போடுங்க அல்லது எதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், பேப்பரை விடுங்க. இவர் என்னென்னா இவருக்கே ஒரு பெயில் வாங்கிறதுக்கு வாங்கிட்டு தான் அலைஞ்சிட்டுருக்கார். இப்படிப்பட்ட நிலைமையில் இங்கே ஒன்று இன்றைக்கி கோவாவில் பேசியிருக்கிறார். ஏன் பேசுகிறதுக்கு என்ன 2 நாள் இன்னையோட ஒன்று பாராளுமன்றம் கம்ப்ளீட்டாக முடங்கி போச்சு, ஒரு வாரம் கூட பேசலை. நீ கோவாவில் போய் பேசும்பொழுது அட்லீஸ்ட் இதெல்லாம் இந்த எவிடன்சஸ்லாம் இருக்குது, திரு மோடி அவர்கள் இந்த தவறை செய்தார், இந்த குற்றத்தை செய்தார், இந்த ஊழலை செய்தார், பேசட்டுமே. ஆனால் ஏதாவது பேசினாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஏதோ சும்மா வாய்ச்சவிட ஆள் விட்டுன்னு மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவது போல நான் எப்படி ராகுலும் பாராளுமன்றத்தில் உரையாற்றணுங்கிறீங்க? டெஃபினட்டா சார். இல்லை வெளியே உரையாற்றட்டுங்கிறேன்னா, இல்லை மோடி மாதிரியே வெளியில் உரையாற்றட்டுங்கிறீங்களா? மோடி மாதிரி பாராளுமன்றத்தில் உரையாற்ற நீங்கள் இருக்கிறத சொன்ன, அதாவது பாரதியார் சொன்னது போல, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, கூட்டத்தில் கூடி நின்றி கூடி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே எல்லாம் பாடியார் பாருங்க. அது முழுமையாக ராகுல் காந்திக்கு பொருந்தும். அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே அந்த கட்சியை ஒரு அதுக்கு முக்தி அடையக்கூடிய நிலைமை வந்து விட்டது அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். திரு வேலுச்சாமி, முக்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதாவது காங்கிரஸ் என்பது என்ன என்று அந்த வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்க. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் இருக்கலாம், ஆனால் அதை போல காங்கிரஸ் அல்ல.
இந்த மக்களோடும் மண்ணோடும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம் காங்கிரஸ் கட்சி. அதை அழிக்க இதுவரை இவனும் பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்கவும் முடியாது. அது இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக 200 ஆண்டு காலங்கள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த வெள்ளைக்காரனுடைய ஆட்சியை, சூரியன் அஸ்தமிக்காத ஆட்சி என்று சொல்லப்பட்ட வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு கடைசி அத்தியாயத்தை எழுதியது காங்கிரஸ் கட்சி. இல்ல அதுதான் சொல்றாங்க, வெளியில இருந்து யாரும் பறக்கணும், உள்ளுக்குள்ளேயே பறந்துருக்கிறார், ராகுல் காந்தியே அழிச்சிருவாருங்கிறாங்க. இல்ல ராகுல் காந்தி இல்ல சார், ராகுல் காந்தியே இல்ல. இந்த கட்சி யாரையும் நம்பியும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஒரு தனி மனிதன் என்பது இல்ல. நீங்க மோடி இல்லைன்னா பிஜேபி இல்ல, அதான் யதார்த்தம். ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி அல்ல. நான் அதுக்கு தான் ஒரு வார்த்தையை ஜாக்கிரதையா போட்டேன். இந்த மண்ணோடும் மக்களோடும் ரெண்டரை கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம். இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தன்னை முழுமையாக அழித்துக் கொண்ட அந்த கட்சி அழிஞ்சு போகணும், அந்த நாட்டை காட்டி கொடுத்த வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிச்ச கட்சி அதை ஆளணுமா? இது இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏதோ இப்ப ஜெயிச்சிட்டோங்கிறாங்க, துள்றீங்களே. ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் என்ன? வெற்றியும் தோல்வியும் எல்லாருக்கும் நிரந்தரம் தான். 2 சீட் இருந்த பிஜேபி இன்றைக்கு ஆட்சியில் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 1 சீட் ஜெயிச்சு அடுத்த ஆட்சிக்கு வந்த கட்சி உண்டு. 4 சீட் மட்டும் இருந்து ஆட்சிக்கு வந்த கட்சி உண்டு. ஆட்சியிலிருந்து அதலவாக போன கட்சியும் உண்டு. இது ஜனநாயக தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் இதை பக்குவமா நடந்து கொள்வார்கள். ஜெயிச்சிட்ட உடனே குதிப்பதும் தோத்து விட்டா தோண்டு போவதும் காங்கிரஸ் கட்சியில கிடையாது. இந்த கட்சியை நீங்கள் அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. அந்த மந்திரி பேசியிருக்காருன்னு வருத்தம் இல்லை, அது அறியாமையால் அவர் பேசுகிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். அறிந்தே தெரிந்தே புரிந்தே தான் பேசுறாரு. ஒண்ணும் இல்ல, வெறும் பதவி பவிசு. இதுக்காக எட்டப்படும் குடிலனும் அந்த காலத்தில் இருக்காங்க, இந்த காலத்தில் இருக்காங்கிறது இவர் ஒரு உதாரணம். இல்ல, காங்கிரசுக்கு எதிராக ஊழல் புகார்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றன. அவை இளவரசரின் அரசியல் கணக்குகளை பாதிக்க செய்துவிடும். காங்கிரசின் காங்கிரசின் மரபணுவிலேயே ஊழலும் முறைகேடுகளும். அதை சொல்லுங்க. ஊழல் என்பது அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரனை ஆதரிச்ச ஊழலா? அதுக்கு பேர் ஊழலா? இதுக்கு பேர் ஊழலா? கேட்கிறேன். இந்த பிஜேபி ஊழல் சொல்றாங்க, எதை வேணா சொல்லிட்டுங்க. வியாபக ஊழலை போல ஒரு ஊழல் உலக வரலாறுலே கிடையாது. அதை விசாரிக்க போறது அத்தனை பேர் வரிசையா 30-40 பேர் செத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆட்சி இன்னமும் அப்படிதான் நீடிக்குது. அந்த முதலமைச்சர் அவர் தான் வச்சிருக்கீங்க. இவங்க ஊழலை பத்தி பேசுவாங்களா? ஊழல் பணத்தில் கொள்ளையடித்த பணத்தை பங்கு பிரிச்சுக்கிறதுக்கு அண்ணன் தம்பி சண்டை போட்டு சுட்டு செத்தது பிரமோத் மகாஜன் இல்லையா? அப்படி ஏதாவது வரலாறு வேற கட்சியில காட்ட முடியுமா? இவர்கள் ஊழலை பத்தி பேசலாமா? தேர்தல் நிக்கிற போது மனுவிலேயே நான் கல்யாணமானவன் எழுதி கொடுத்துட்டு முதல் மந்திரி ஆனதுக்கு அப்புறம் திரும்பி பிரதமரா வரும்போது ஆமா கல்யாணம் ஆன, ஆனா இப்ப என் மனைவி கூட இல்ல அப்படி சொல்ற உத்தமபுத்திரனா? திரு வேலுச்சாமி கல்யாணம் ஆகவில்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டதா எங்கேயுமே இல்ல. அந்த காலத்தை பிளாங்கா விட்டுருந்தாரு அப்படிங்கறதா என்ன பொருள்? ஓகே, அப்ப சொன்னாரு. இன்னொன்னு திரு வேலுச்சாமி இல்ல, திரு வேலுச்சாமி வெயிட் வெயிட், நம்முடைய வாதம் இல்ல, ஒரு நான் முடிச்சிடறேன். நம்முடைய வாதம் அப்படிங்கிறது நான் முடிச்சிடறேன் சார். இல்ல சார், நான் முடிச்சிடறேன். திரு வேலுச்சாமி இல்ல, விவாதம் அப்படிங்கிறது அரசியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அவருடைய லிசன் நான் வரேன் உங்களுக்கு. திரு வேலுச்சாமி சொன்னாங்க உங்களுக்கு வெளியில வந்த படத்தோட காட்டணும் உங்களுக்கு. நீங்க பேசுறது காட்ட முடியும் சார். நான் முத்துக்க மாட்டேன் ப்ளீஸ். நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம அரசியலை பற்றி பேசலாம். தனிப்பட்ட மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவருடைய மோடியுடைய தனிப்பட்ட முறையில் இல்ல, அரசியல் மரபணிலே ஊழல் என்பது தனிப்பட்ட இல்லையா? காங்கிரசின் மரபணு காங்கிரஸ் நாட்டுக்காக அழித்துக் கொண்ட ஒரு குடும்பத்தை வேலுச்சாமி காங்கிரசின் மரபணு பாஜகவின் மரபணுவை பற்றி விவாதிப்பது எதுவுமே கிடையாது. இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடினாரா? போராடினாரா? வாஜ்பாய் போராடினாரா? அத்வானி போராடினாரா? நானாஜி தேஷ்முக் போராடினாரா? இன்னைக்கு பேசுகிற இவர்கள் யாராவது போராடி இருக்கிறார்களா? பேசலாம், மோடியினுடைய அரசியலை பேசலாம், ராகுலினுடைய அரசியலை பேசலாம், ஆனா பர்சனல் லைஃப் பேசுறதுங்கிறது பண்ண முடியாது. ஓகே, திரு ஆர் முத்துக்குமார், அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற முடக்கங்கள் இந்த பரஸ்பரம் அரசியல் கட்சிகள் காரசாரமாக விவாதம் இருப்பது வாடிக்கிறார். இவ்வளவு விவாதத்திற்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் கூட ராகுல் காந்தி மோடியும் சந்தித்திருக்கிறார்கள், கைகுலுக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் அடிக்கடி சந்திக்கணும்னு மோடி அவர்கிட்ட பேசியிருக்கிறார். ஸோ அந்த நட்பும் புரிதலும் தேசிய அரசியல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி
இந்த ராகுல் காந்தி ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் அல்ல ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர், குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பான ராகுல் காந்தியை பற்றிய பிம்பம், அவருடைய ஆக்டிவிட்டிஸ், செயல்பாடுகள், நான் அவருடைய பாடி லாங்குவேஜ் இந்த ஒன்றுமே சமீப காலமாக பெரிய அளவில் மாறத் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மிக கடுமையான வாதங்களை முன்வைக்கிறார், மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார், வேறு மாதிரியாக ஒரு தளத்துக்கு அவர் நகர ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இது நானும் அந்த மாதிரி பேசி அந்த மாதிரி ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் கட்சிக்குள்ளே நிற்க முடியுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு அரசியலா, அல்லது இது உள்ளபடியே அந்த விமர்சனங்களில் ஏதேனும் குறைந்தபட்ச அடிப்படை ஆதாரங்களும் உண்மைகளும் இருக்குமா? அதாவது ஒரு அரசியலுக்குள்ள நுழைஞ்சு அதனுடைய பரிணாம வளர்ச்சிங்கிறது இயற்கையாகவே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்கிறது தான் இயல்பான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் காந்தி இருந்ததற்கும் இப்பொழுது இருப்பதற்குமான மிகவும் மாறுபட்டு இருக்கிறார், முதிர்ச்சியுடன் செயல்படுகிறார் அப்படின்னா அது ஒரு காலத்தின் கட்டாயம். ஏன்னா அந்த கட்சி இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மிக பலவீனமான ஒரு சூழலில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது அதனுடைய தலைவர் இன்னும் வீரியமாக கடந்த காலம் எவ்வளவு அமைதியாக இருந்தோ அதுக்கு நேர் எதிராக போர்க்குணத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் ராகுல் காந்திக்கு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு அவர் மோடியவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியவோ, அதாவது காந்தி கொலை உள்ளிட்ட பல்வேறு சித்தாந்த ரீதியிலான விஷயங்களில் கூட மிக தீவிரமாக கருத்துக்களை முன்வைக்கும் போது அதை முதிர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ராகுல் காந்திக்கு உருவாகி இருக்கிறது. அப்படிங்கிறதா இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய முதல் செய்தி. இரண்டாவது, முதல் சுற்றில் பேசும்போது ராகுல் காந்தி வாய்ச்சவடாலாம் பேசுகிறார் அப்படின்ட்டு. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் நாட்டினுடைய பிரதமரை பார்த்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதில் ஊழல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது வாய்ச்சவடலாக இருக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஒரு பிரதமரை பார்த்து ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் அப்படின்னா குறைந்தபட்சம் இல்லை அதிகபட்ச அவருடைய ஆதாரங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் அப்படி ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் சொல்ல முடியும். பொதுவெளியில் அப்படி குற்றச்சாட்டை சொல்ல முடியும். அதனால ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கிறதால ஏதோ கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க பிஜேபி. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இம்யூனிட்டி பவரையும் சேர்த்து அவர் கேட்கிறாரு. என்னன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள அதை பேசும்போது நாடாளுமன்றத்துக்கு வெளியில பேசுவதற்கும் நாடாளுமன்றத்தில் உள்ளே பேசுவதற்குமான பாரதூரமான வேறுபாடு இருக்கு. அந்த இம்யூனிட்டி பவர் உள்ள நாடாளுமன்றத்தில் இருக்கு. இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசணும் அப்படிங்கிறது. அப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளேயே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படிங்கிறது ராகுல் காந்தியோட ஒவ்வொருத்தர் அரசியல் கட்சிக்கும் ஒரு உத்தி இருக்கும். அந்த உத்தியின் படி தான் அவங்க செயல்படுவாங்க. அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே பேசணும் அப்படிங்கிறது ராகுல் காந்தியோடைய இது. இந்த வினை எதிர்வினைங்கிறதுக்கு முன்னாடி முன்வினைன்னு ஒன்று இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னன்னா ஆமா நிச்சயமா முக்தி அப்படின்னு போயிட்டு இருக்கு. இல்ல அதை ஒட்டியே தான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இந்த ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வினை. அடுத்தது அவங்களுக்கான எதிர்வினை முதல்ல எப்படி வந்தது அப்படின்னா இது வெறும் அடிப்படையற்ற குற்றச்சாட்டு, ஒரு விரக்தியின் வெளிப்பாடு அப்படின்ட்டு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனந்தகுமார் முதல்ல எதிர்வினையாற்றினார். ஆனால் அதன் பிறகு முக்தார் அப்பாஸ் நக்வியினுடைய எதிர்வினைகள் அது மிகவும் காட்டமாக இருக்குது. அதாவது காங்கிரஸ் முக்து பாரத்துங்கிறது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி எடுத்த கோஷம். அந்த புத்தகத்தின் கடைசி அத்தியாயத்தை ராகுல் காந்தி எழுதுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக நான் பார்க்கல. ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் சொன்ன அந்த டிஎன்ஏ விஷயம், மரபணுவிலேயே காங்கிரஸுக்கு அந்த ஊழல் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது மன்மோகன் சிங் அவர் அதுதான் முன்வினை நான் சொல்றேன். மன்மோகன் சிங் இந்த டிமானிட்டைசேஷன் விவகாரத்தில் அவர் பயன்படுத்திய வார்த்தை டிமானிட்டைசேஷன் இஸ் ஆர்கனைஸ்டு லூட் அண்ட் லீகலைஸ்டு பிளண்டர் அப்படின்னாரு. அது ஒழுங்கமைக்கப்பட்ட கொள்ளை, சட்டப்பூர்வ அபகரிப்புங்கிற கடுமையான வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதனால தான் கரப்ஷன் அண்ட் லூட் வாஸ் இன் டிஎன்ஏ ஆஃப் காங்கிரஸ்னு நக்வி எதிர்வினையாட்டிருக்கார். இது அந்த லூட்டு பிளண்டர் அப்படின்னு அவர் பயன்படுத்துறதுக்கான எதிர்வினையாத்தான், அதாவது மன்மோகன் சிங்கான எதிர்வினையாத்தான் இந்த நக்வியினுடைய எதிர்வினையை நான் பார்க்குறேன். ராகுல் காந்தி ஆமா இல்ல அதாவது ராகுல் காந்தி அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ்லெஸ் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ராகுலுடைய குற்றச்சாட்டு நிராகரித்தாலும் நக்வியினுடைய குற்றச்சாட்டு அதை நோக்கி போகுது. அது ரொம்ப முக்கியமான காரணம். ஏன் இவ்வளவு தீவிரமாக வினையாற்றுறாங்கன்னா பலூன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது இந்த நாட்டினுடைய கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடியவர், ஊழலை ஒழித்து இந்த நாட்டை சுபிட்சமாக்கப்படக்கூடியவர் அப்படின்னு மோடியை பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் அந்த விஸ்வரூபம், அந்த பேருருவம் எழுப்பிட்டு இருக்கிற ஒரு சூழலை ராகுல் காந்தி அந்த பலூன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மிகப்பெரிய அளவில் பாஜகவை தாக்கி இருக்கு. அதுதான் தொடர் எதிர்வினைகளுக்கு அந்த பலூன் உடைபடுங்க. அந்த உடைபடும் இவங்க பிம்பம் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபத்தை கட்டி அமைக்கிறப்போ அது வெறும் பலூன், காற்றடைத்த பலூன்னு ராகுல் காந்தி சொல்லும்போது அதற்கு கடுமையான எதிர்வினை ஆட்ட வேண்டிய கட்டாயம்
பாஜகவுக்கும் இருக்குது. அதுதான் இந்த 2 பேருடைய எதிர்வினையை நான் பார்க்குறேன். சரி, ஓகே. திரு சுமந்த், அடிப்படையில் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்கிற உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நான் ஒரு கேள்வியும் கூட முன் வச்சிடறேன். லலித் மோடி விவகாரத்தை முன்வைத்து ராகுல் காந்தி கடந்த ஆண்டில் பாரதிய ஜனதா அரசை சாடினார். ஆனால் அதன் பிறகு அது அவர்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய நிலை ஏற்பட்டது. இப்பொழுதும் அது அந்த மாதிரியான ஒரு நிலையைத்தான் ஏற்படுத்தும், ஒரு பேக் ஃபயர் ஆகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். இது தெரியாமல் தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்கிற டோனில் தான் பிஜேபியினுடைய விமர்சனம் இருக்கிறது. இது அந்த மாதிரியாக ஒவ்வொரு டயத்துலையும் அரசியல் கட்சிகள் அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது, அதை பற்றிய ஊடகங்களில் வாதிப்பது, அதை நோக்கிய கொஞ்சம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுங்கிற மாதிரி கடந்து போகக்கூடிய விஷயமா எடுத்துக்க முடியுமா? அல்லது ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது கடந்த முறை ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய 2வது ஆட்சியில் UPA 2வின் மீதான 2G, காமன்வெல்த்து, மற்ற நிலக்கரி பேர ஊழல், இந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை மத்திய அரசுக்கு எதிராக ஏற்படுத்தக்கூடுமா? இல்லை, அதாவது இந்த முறை ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, என்ன குற்றச்சாட்டுங்கிறது இன்னும் தெரியாது, அது இனிமே தான் வைக்கணும். ஆனால் இந்த ஏற்கனவே இந்த டிமானிட்டைசேஷனில் ஏற்பட்ட அதிருப்தியை காங்கிரஸ் கட்சி அதற்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க பார்க்குறாங்க. இது வந்து ஒன்று பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்துக்க விருப்பப்பட்டிருக்கலாம். இப்பொழுது பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சாச்சு. இப்போ அதுக்காக அடுத்த கூட்டத்தொடர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாரா? இல்லை நாளைக்கோ நாளான்னைக்கோ வர வாரமோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று கூப்பிட்டு இதான் ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் நியாயம். ஏன்னா அடுத்த இன்னும் 3 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு நம்ம பாராளுமன்றம் எப்போ கூடுதோ அப்போ வந்து நான் அறிவிக்கிறேன்னு சொன்னாக்க நிச்சயமாக வந்து அது எஃபெக்டே இருக்காது. அது மக்களும் வந்து அதில் நம்பிக்கை இருக்காது. ஏன்னா ஒரு அவ்வளவு பெரிய ஒரு ஆதாரம் உங்களிடம் இருந்தால் அதை 3 மாத காலம் அவகாசம் அது எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்க பாராளுமன்றம் தெரிவிக்கணும்னு அவசியமே கிடையாது. ரெண்டாவது ஆதாரத்தின் வலுவை பொறுத்து, அதாவது நீங்க இம்யூனிட்டி கேட்கிற அளவுக்கு அது ஆதாரம் வீக்கா இருக்குனாக்க நீங்க அதை பத்தி ஏன் அவ்வளவு போய் பேசணும்? ஸோ ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு தானே, உங்களுக்கு நம்பிக்கை தானே, அதனால தானே நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. பிரதமர் நேரடியாக ஊழலில் ஈடுபட்டிருக்கிறாரு, எனக்கு ஆதாரம் இருக்குன்னு ஏன் அடிச்சு தானே நீங்க சொல்றீங்க. அப்போ அந்த ஆதாரத்தை முன் வைக்க வேண்டியதானே. அது வைக்காமல் இருக்கிறது நிச்சயமாக இது எவ்வளவு நாளைக்கு அவர் இந்த ஆதாரத்தை முன் வைக்காமல் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது காங்கிரஸினுடைய கிரெடிபிலிட்டியை நிச்சயமாக பாதிக்கும். ஆனால் அடிப்படையாக இந்த பாஜகவும் நேற்று நம்ம பார்த்தது வந்து பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சியே வந்து பாராளுமன்றத்தை முடக்குது. இது வந்து எப்போ அது பார்த்ததே அந்த மாதிரி பார்த்தது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இன்ஃபேக்ட் குலாம் நபி ஆசாத் அதை கேட்டிருக்கிறாரு, சுதந்திர இந்தியாவில் இதுதான் முதல் முறையா இருக்கும் ஆளுங்கட்சி வந்து பார்லிமெண்ட்டை பிளாக் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. அதையும் சேர்த்தே மன வருத்தப்பட்டார் அப்படின்னா சில ஊடகங்கள். அதாவது இதுல என்ன எதற்காக நேற்று வந்து பாராளுமன்றத்தை முடக்க வேணும்? இந்த கிறிஸ்டியன் மிஷேலுடைய டைரி அகஸ்டா கேஸ்ல வந்து புதுசா வந்து ஒன்றும் அப்படியே வெடிக்கிற மாதிரி ஒரு பெரிய எவிடன்ஸும் கிடையாது. கேஸ் இருக்கு, ஏற்கனவே என்கொயரி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த என்கொயரியில அப்படியே வந்து புதுசா ஒன்றும் பெரிய இதுல வரல. ஸோ இது வந்து இந்த பாராளுமன்றத்தை முடக்கும் அந்த நடவடிக்கை ஆளுங்கட்சி செஞ்சது. இந்த அகஸ்டா தான் முதல்ல டிஸ்கஸ். முந்தானத்து எங்க இருந்துச்சு அகஸ்டா? அது முந்தானத்து மத்தியானத்திலிருந்து அந்த டிவி சேனல் எல்லாம் ஒவ்வொருத்தனா அகஸ்டா அகஸ்டா அகஸ்டான்னு போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து அடுத்த நாள் இது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டடா செய்யப்பட்டது தான். நிச்சயமா அப்படிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்த நாள் வந்து என்ன சொல்றாங்க, அகஸ்டா வந்து எங்க டிஸ்கஷன் வேணும். இதே அகஸ்டால உங்களுக்கு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு டிஸ்கஷன் கேட்கலையே பாராளுமன்றத்தில். முதல் நாளே வந்து நீங்க ஸ்பீக்கர்கிட்ட நீங்க சபாநாயகர்கிட்ட சொன்னீங்களா அகஸ்டா விவாதிக்க வேண்டும்னு? கடைசி ஒரு நாள் இந்த ராகுல் காந்தி இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அடுத்த நாள் மதியம் வந்து சேனல்ஸ் எல்லாம் வந்து அகஸ்டால கிறிஸ்டியன் மிஷேல் டைரின்னு ஒரு ஸ்கூப் மாதிரி கொண்டு வர்றாங்க. அடுத்த நாள் காலையில் உடனே எம்பிஸ் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல முடக்கிறாங்கன்னா இது வந்து எதற்காக? ராகுல் காந்தி இருக்கிறது சொல்லிட்டு போட்டோமே. நீங்க என்ன சொல்றீங்க, பாஜக என்ன சொல்றாங்க, அதுல ஒன்றும் ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு, அவருக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் சப்ஸ்டன்ஸே இல்லாத குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க. சொல்லிட்டு போறாரு. எதுக்கு அதை வந்து அதை தடுக்கும் வகையில் எதுக்கு நடந்துக்கணும்? ஏன் இவ்வளவு வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க? சரி, நான் 2 கேள்விகளோடுமே ராமசுப்ரமணியத்தை கடத்துறேன். ஒன்று, அவர் வைத்தது ஆளுங்கட்சியே முதல் முறையாக சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் நாடாளுமன்றத்தை உங்களுடைய மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக இந்த மாதிரி நடந்துக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நான் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டதில் ஆளுங்கட்சிக்குமான பங்கும் இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் ஒன்று. ஏன் முடக்கணும் அப்படின்னு? இவர் அகஸ்டா பிரச்சனையை இவர் சொன்னதுக்கு பிறகுதான் உடனே எடுக்கணுமா? அதுவும் ரொம்ப முன்னேற்பாடாக ஊடகங்கள் தான் பல இடங்களில் பிரச்சனைன்னு வைக்கக்கூடிய வாதங்களை இதையும் சேர்த்து வைக்கிறார் டாக்டர். ஒரு முன்னேற்பாடாக ஊடகங்கள் அதை பற்றி முந்தின நாள் ரெடி பண்ணுறாங்க, அடுத்த நாள் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்குது அப்படின்னு சொன்னால் 2 விதமாக இதை எடுத்துக்கலாம். நீங்கள் அவையை முடக்குவதும் சரியா அப்படிங்கிறது ஒன்று. ராகுல் காந்தியின் கையில் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை என்று பிஜேபி நம்புமே என்று சொன்னால் இவ்வளவு கடுமையான எதிர்வினைகளை ஏன் ஆற்ற வேண்டும்?
சார் முதல்ல அவர்கிட்ட எதையோ ஒரு சொல்லணும் பலூன், அந்த பலூனை உடச்சி விடுவேன் அப்படிலாம் புருடா விட்டார் அவங்க பாராளுமன்றத்தில். சரி, அதை தான் நீங்கள் பேசுங்க. முதல்ல வந்து வெயிட் மினிட் பாராளுமன்றத்தில் நான் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி தந்தால் அந்த பலூனை உடைச்சு விடுவேன் அப்படின்னு அதைத்தான் நான் சொல்றேன். பாராளுமன்றத்தில் நான் அதை சொன்னால் அந்த நரேந்திர மோடி என்கின்ற பலூன் உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன, அந்த பிம்பம் உடஞ்சி போயிடும்னு சொன்னார். சரி, அடுத்தது முதல்ல இவங்க என்ன கேட்டாங்கன்னா டிஸ்கஷன் வித் ஓட்டிங் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு கடைசி நாள் அன்னைக்கு தான் டிஸ்கஷன் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ பேச வேண்டியது தானே? இத்தனை நாள் நீங்கள் வந்து இழுத்து ஏதோ ஒரு காரணத்தை எந்த டிஸ்கஷன் வந்து நான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அதை தைரியமாக நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியது தானே? அது முதல்ல டிஸ்கஷன். ஓட்டிங் என்ன, ஓட்டிங்கை பற்றி ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. வி ஹவ் காட் தி மெஜாரிட்டி அண்ட் அது வந்து இட் வில் பி சிம்பிளி பிரஷ்ட் அசைட். அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. ஆனால் தெரிஞ்சுட்டே அது வேணும்னு எதையோ ஒன்று பேசணுங்கிறதாக பேச வேண்டியது. ரெண்டு பிரச்சனை. இருங்க, ரெண்டாவது அகஸ்டா இல்லை நண்பர் சொன்னார் போன ஞாயிற்றுக்கிழமை, ஐ திங்க் இவரும் வந்திருந்தார்னு நினைக்கிறேன். இதே இஷ்யூவை கடைசியில் பேசும்போது நான் சொன்னேன் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனையில் என்ன புதுசாக என்ன வந்துடுது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து சோனியா காந்திக்கு அது அந்த கரம் நீடுகின்றது, அந்த லஞ்ச கரம் நீடுகின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் இருக்கு. சுமந்த், நீங்க பேசுங்க. அடுத்தது, நான் இதை வந்து போன ஞாயிற்றுக்கிழமை இதன் காரணமாக தான் இந்த மாதிரிலாம் அவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் வந்து இந்த மாதிரியான வாதங்களை தேசம் முழுவதும் எல்லா ஆங்கில ஊடகங்களையும் தொடங்கி நேஷனல் மீடியாஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தேசிய கட்சி, பிரதான எதிர்கட்சி. இப்போ சத்தியமா அவர் ஊழல் பண்ணாருங்கன்னு நம்பணும். இல்லை சத்தியமா அவர் இந்த மாதிரி பேச முடியாது வாதங்களை ரெண்டு பக்கமும். எஸ், திஸ் இஸ் த எவிடன்ஸ் அப்படின்னு இருந்து குற்றம் சாட்டக்கூடிய ராகுல் காந்தி வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சோனியா காந்தி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான எவிடன்ஸ் வைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக உங்கள் கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது. நீங்க இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தால் இத்தாலி நீதிமன்றத்தில் அதுக்கான தொடர்பில்லைன்னு அவர் சொல்லிவிட்டதை ஏகே ஆண்டனி குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்போ நீங்க எவிடன்ஸ் இருக்குதுன்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கிறது இந்த கீரிம் பாம்பி சண்டை ஒரே நிமிஷம். இது நான் எங்க கட்சியில பேசுகின்றது. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றதுன்னா, இது எவிடன்ஸ் எங்கே இருக்குன்னா, நாங்களாம் இன்னும் புதுசாக இன்னும் எட்டு கட்டி பேசலை. மாறாக மிலன் கோர்ட் அது வந்து ஒரு ஹை கோர்ட்டுக்கு சமமான அதில் இதில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறதுல ஊழல் நடந்திருக்கின்றது. அந்த 225 பக்கத்தை நீங்கள் இருங்க சார், கோர்ட் ஆர்டர் தான் சார் சொல்கிறேன் நான். அந்த மிலன் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அது ஹை கோர்ட் ஈக்குவலண்ட். அந்த ஹைகோர்ட் ஈக்குவலண்ட் 225 226 பக்கத்தில் இருக்கக்கூடியதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சோனியா காந்தியும் அதில் இன்வால்வ்டு, அவருடைய பிஏ மூலமாக. ஒரு விஷயம் சொன்ன கேளுங்க, பேர் இல்லைங்கிறதுக்காக எதுக்காக நான் சொல்றேன்னா, தயவு செய்து 40 நிமிஷம் இத பத்தி யார் பேசினா டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி சொல்ல கூடாது. ஆனால் சொல்ல முடியுமா? நம்ம சினிமா கிசுக்கு மாதிரி பேச முடியுமா? இந்த சிவப்பாக உயரமாக இருப்பவர்களுக்கும் அப்படி பேச முடியாது. சோனியா காந்தி மிலன் கோட்டை பத்தி நீங்க பேசினீங்கன்னா அதுல சோனியா காந்தியினுடைய பெயர், சோனியா காந்திங்கிற ஒரு வரி கூட குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கறது. அவருடைய பிஏங்கிற பேர் இருக்கு சார். யாருடைய பிஏ? சோனியா காந்தியுடைய பிஏ பேர் இருக்கிறது. யாருன்னு குறிப்பிட்டிருக்கு? இல்ல, யாருடைய பேரும் இல்லை. இருக்கு இருக்கு. இல்ல, ஒரு நிமிஷம் அந்த வீடியோ நான் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி பாராளுமன்றத்தில் பேசும்போது டாஷ் 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 என்று எஸ்பி டாஷ் 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 ஏன் சொல்றாரு சொல்றேன். ஒரு நிமிஷம். பாராளுமன்றத்தில் நான் வந்து ஸ்பெசிபிக்கா பேரை சொல்லக்கூடாதுங்கிற மரபு இருப்பதனால நான் அந்த பேரை சொல்லல அவர் சொல்றாரு. அதாவது அந்த கிறிஸ்டியன் டைரிஸ்ல ஃபேமிலி எந்த ஃபேமிலின்னு குறிப்பிடவில்லை. ஃபேமிலி அப்படிங்கிற வார்த்தை வருது, ஏபி என்ற இனிஷியல்ஸ் வருது. கரெக்ட். சோ இந்த ஏபிங்கிறது யாரு, ஃபேமிலிங்கிறது யாருங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு டைரக்ட் எவிடன்ஸ் யாரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஆனால் இந்த மேட்டர் ஏற்கனவே சிபிஐ விசாரணை உள்ள இருக்கிற ஒரு மேட்டர். புதிதாக முந்தானத்துக்கும் நேற்றுக்கும் நடுவுல அப்படியே வந்து ஒரு பூகம்பம் போல் இந்த மேட்டர்ல என்ன வெடிச்சிருக்கு? ஒண்ணுமே வெடிக்கல. இல்ல, நான் கூடுதலா ஒரு தகவலையும் சொல்லிட்டு நான் இடவேளைக்கு போறேன். அவர் சொன்ன ஏபி அப்படிங்கிறதுக்கு நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி இல்ல ஓகே, ஒருவேளை ஏபி அப்படிங்கிறதுக்கு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதே அரங்கில் நம்ம பேசுகின்ற பொழுது குஜராத்தில் நடைபெற்ற ஒரு முறைகேடு தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பொழுது அங்கே கைப்பற்றப்பட்ட டைரியில்
சிஎம்க்கு கொடுக்கப்பட்ட பணம் என்று சில கோடிகள் Exactly. குறிப்பிடப்பட்டிருந்த பொழுது You are hundred- சிஎம் என்பது கெமிக்கல் கம்பெனின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு. இல்ல சார், நான் நீங்க சொல்றது கெமிக்கல் அண்ட் ஆல்கலி இருங்க ஒரு நிமிஷம், இதுக்கு நான் பதில் சொல்றேன். இதே வாதத்தை நீ கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வச்சு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்ன, இதெல்லாம் வெறும் பேப்பர் கொண்டு வராதீங்க, ஓரிட்ட இடங்களை மட்டும் எவிடன்ஸ் ப்ரூவ் தி எவிடன்ஸ். சும்மா Okay, okay. நான் ஒரு சும்மா காத்துல பேசுறது. நான் ஒரு சின்ன இடைவேளைக்கு போறேன். சார், ஒரு சிறிய இடைவேளைக்கு போறேன். சார், இது வந்து அதாவது cannot be taken as an evidence. அப்படின்னு simply it brushed aside. நான் ஒரு சின்ன Please இடைவேளைக்கு understand ஒரு சின்ன இடைவேளைக்கு போறேன். டேஷ் 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 என்று குறிப்பிடுவது ஆதாரம் என்று எடுத்துக்கொண்டால் சிஎம் அப்படிங்கிறது குஜராத் கெமிக்கலை தான் குறிப்பிடும் அப்படிங்கிற வாதம் எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணிக்கலாம், இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்பட்டு கூட்டத்தொடர் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலை, அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கணும். நான் ஒரே ஒரு கேள்வியை ராமசுப்ரமணியன் வச்சுட்டு திருச்சி வச்சேன், உடனே உங்ககிட்ட வரேன். ராகுல் காந்தி நேற்று மக்களவையில் பேசிய பேச்சிலிருந்து சில வார்த்தைகளை எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மகாத்மா காந்தியை பிரைம் மினிஸ்டர் பற்றி அவர் பேசுகிறேன். மகாத்மா காந்தியை அன்று பிரதமர் பாராட்டி கொண்டிருந்த பொழுது நான் இங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன், இதே அவையில் கேட்டுக்கொண்டிருந்தேன். கோட்சேவை பாராட்டி சாக்சி மகாராஜ் பேசும்போது அமைதி காத்த பிரதமரையும் இதே அவையில் நான் பார்த்திருக்கிறேன். இந்த இரண்டிற்குமான முரண்பாடுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது எனக்கு விசித்திரமாக இருக்கிறதுங்கிறார். நேற்று பேசின அவையில் பேசினது, நான் சொல்றது பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசின விஷயங்களில் அவர் கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் இதை பற்றி ஒன்றுமே டிமானிட்டைசேஷனை பற்றி ஒரு வார்த்தை, அதாவது மோடி பிம்பம் அது உடஞ்சு போயிடும், அது அது வெளியில உடஞ்சு போயிடும், அதெல்லாம் பற்றி ஒன்று ஏன் அப்பவே பேசிக்கலாமே? ஏன் சார் அதை பேசலை? எனக்கு புரியவே இல்லை. அவர் வந்து ஏதாவது ஒன்னடா கொண்டு பேசிட்டு இருந்தால் அதுக்கு இதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கணும். பேசுறது இதை நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன்னா இதை இந்த சப்ஜெக்ட் உள்ளே நான் பேசணும்னு அவர் பாட்டு இதுக்கு இங்கேருந்து அங்கே. அப்புறம் இன்னைக்கு என்னன்னா என்ன அவர் பார்த்தாருனாலே நடுங்கி போயிடுவார். இன்னைக்கு சிங்கம் மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. இவர் வந்து சோனி சபானியா ஒரு பூனை மாதிரி எய்தாப்புல உட்காந்துருக்காரு. அதுவும் அன்பார்லிமெண்டரி. என்ன சார் அதுவும் அன்பார்லிமெண்டரி நான் சொல்ல சார். போட்டுக்கணும் சார் இவர் ஜம்முன்னு இவர் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா ஜம்முன்னு அவர் கேட்டு உட்காந்துருக்காரு. இவர் வந்து ஏதாப்புல ஒரு வாயம் பேச திறக்காம ஒரு அப்படியே அடக்கம் ஒடுக்கமா வாயை மூடிட்டு மௌனசாமியார உட்காந்துருக்காரு. பக்கத்தாப்புல இருக்க மற்ற காங்கிரஸ் எம்பிஸ் தான் பேசுறாங்க. இவர் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறார்? ஏன் நீங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சொல்லமா இல்லையா? அங்க நேருக்கு நேர் பேசுறது கூட அவருக்கு தைரியம் கிடையாது. இவர் சொல்றாரு உடனே அவருக்கு அந்த இம்யூனிட்டி அப்படின்னு. இம்யூனிட்டி இல்ல, உள்ள போய் நீங்க உட்காந்து பேசினா கூட உங்களை ப்ரிவிலேஜ் மோஷன்ங்கிறது ஒன்று கொண்டு வந்துருவாங்க. அவரை வந்து ஜேபிசி இபிசி நிறுத்துவாங்க. அதனால என்ன அப்ப அவர்கிட்ட ஒன்றும் கையில ஒன்றும் கிடையாது. தெரிஞ்ச அவர் சொல்றாரு சார், அது சொன்ன சொல்லட்டும். அவர் சொன்ன மாதிரி சார் எத்தனை நாள் சொல்லுவீங்க? நான் சொல்லிடுவேன் என்னடா சொல்லுவேன்னா என்னத்தையோ ஒன்று சொல்லுவேன் அப்புறம் முடிச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம்? இது absolutely it is improper sir. I am very sorry. This is how things are going on here. ஏன் எதுக்கு அமர்ந்திருக்கும் போது இவ்வளவு அமைதியா அமர்ந்திருக்கிறீங்க? நானா இல்ல அவர் ராகுல் காந்தி கேக்குறாரு ஏன் இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து கண்ணாடிக்கு முன்னாடி பேசுறவாரு நினைச்சிருக்கேன். ஏன்னா மன்மோகன் சிங் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இந்த நாட்டில் பிரதம இருந்தவர். நேருக்கு நேரா பிரதம மந்திரியை பார்த்து இந்த நாட்டை அழிவு பாதையை கொண்டு போறீங்க, திட்டமிட்ட சூறையாடல், இது மிகப்பெரிய மோசடின்னு சொன்னாரு. வாய் மூடி மௌனியாக இருந்தாரே மோடி. மொராதாபாத்லையும் கோவாவிலையும் மெட்ராஸ்லையும் டையூ டாமன்ல மட்டும்தான் தெருவில் தான் பேசுவாரா? பேச வேண்டிய இடம் பாராளுமன்றம் இல்லையா? அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு இல்லை. இப்ப என்ன இவர் ராகுல் பேசுறேன்னு சொல்றீங்களே, அவர் அதையும் சொல்றாரு. பாராளுமன்றத்தில் நான் பேசணும்னு சொன்னா பகிரங்கமா பேசக்கூடாதான்ட்டு திரும்ப அவரே சொல்றாரு. அவர் சொன்னதை அவரே மறுத்து காற்றிலே கரைந்து போதில் பேசுற பேச்செல்லாம் பேச்சல்லன்னு. அதனால தான் எந்த இடத்தில் பதிவு பண்ணுமோ எந்த இடத்தில் பேசப்பட வேண்டிய இடமோ அந்த பாராளுமன்றத்தில் பேசணும் தான் ராகுல் சொன்னாரு. அவர்கள் அதுக்கு அனுமதிக்க தயாரா இல்லையே. அவங்க பாராளுமன்றத்துக்கு மோடி வருவதே அபூர்வம். அப்படி வந்து நேருக்கு நேராக குற்றச்சாட்டு மன்மோகன் சிங் போன்றவர் சொல்லுகிற போது ஒரு வார்த்தையும் பேசா மடந்தையாக இருந்த பிரதம மந்திரி உண்மையிலேயே நாகரிகமான மனிதராக இருந்தால் அன்றைக்கு ராஜினாமா செய்துட்டு போயிருக்கும். இவ்வளவு வலிமையான குற்றச்சாட்டு நேருக்கு நேரா வச்சாங்களே. அதற்கு பிறகு நான் பேசுறேன்னு வந்த போது அவர் பேச விட்டாங்களா? பிரைம் மினிஸ்டர் நீங்க சொன்ன அவ்வளவு பிரைம் மினிஸ்டர் வேற யாரும் பேச முடியாது. பாராளுமன்ற வரம்புங்க அது. நீங்க கான்சிக்வென்ஷியல் எல்லாம் நீங்க மற்றவங்க பேசும்போது குறிக்கலாம். ஆனா பிரதம மந்திரி பேசுகிற போது வேற யாரும் குறிப்பிட முடியாது. சார் குரோனாலஜிக்கலா நீங்க பேசுறதெல்லாம் ரைட். அதே சமயத்தில் அவர் பேசுறதுக்காக அவர் பார்லிமெண்ட்ல வந்து உட்கார்ந்துருக்கார். அந்த சமயத்தில்
அவரை பேச விடாம செய்தது நீங்க உங்களுடைய பேச எந்திரிக்கவே இல்ல, வாயவே திறக்கலைங்க இங்க. அதாங்க உண்மை. திரு வேலுச்சாமி ஒரு கேள்வி. பேசுறதுக்காகவே வந்தார் அவர். டாக்டர் சுமந்த் ஒரு கேள்வி வச்சிருந்தாரு. அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க பாஜகவை நோக்கி அந்த கேள்வி வைக்கிறார். இப்பொழுது திடீரென்று அது ஏற்கனவே முடிந்து போனச்சு அந்த டைரியை பத்தி இங்க இப்போ திடீர்னு கிளப்புறது இதற்கான பதில் அப்படின்னு. அதே நம்ம இப்படி எடுத்துக்கிட்டா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்த ராகுல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்கு ஒரு நாட்களுக்கு முன்னதாக என்கிட்ட வலுவான ஆதாரம் இருக்கு, பிரதமர் ஆடி போடுவார், பூகம்பம் வரும், இடி மின்னல் மழையெல்லாம் வருங்கிற மாதிரி பேசுறது இருக்கு இல்லையா? நான் கேட்கறது ஏன் வந்து கூட்டத்தொடர் தொடங்கிய பொழுது இதை பேசிக்கலாமே, நாடாளுமன்றத்துக்குள்ள தான் பேசுறாங்க. அந்த செய்தி எப்ப கிடைக்குதோ அப்பதாங்க சொல்ல முடியும். இன்னைக்கு தான் ஒரு செய்தி கிடைக்கணும், என் 10 நாளைக்கு முன்னால கேட்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆதாரம் இப்பதான் அவருக்கு கிடைச்சிருக்க முடியும், கிடைக்கும் போது தானே சொல்ல முடியும். அவர் அதுக்கு தயாரா தானே இருக்கிறாரு, அவர் இல்லைன்னு சொல்லலையே. நான் என்ன கேட்கிறேன், இவர்கள் மோடியும் சரி அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, காங்கிரஸ் அந்த ஊழல் பண்ணுச்சு இந்த ஊழல் பண்ணுச்சு எல்லாம் சரி, நான் பகிரங்கமாக கேட்கிறேன், ஆட்சி உங்களிடம், அதிகாரம் உங்களிடம், அதிகாரிகள் உங்கள்கிட்ட இருக்காங்க. உங்க ஆதாரம் இருக்குமானால் காங்கிரஸ்காரங்கள யார் மேல வேணாலும் ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எடுக்க ஒண்ணும் இல்ல. போலீஸ்காரன்ட்ட போய் திருடு போயிடுச்சுன்னு சொன்னா திருடு போனவன் திருடினவன் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேனே என்று சொல்லுகிற போலீஸ்காரனை போல எல்லா அதிகாரத்தையும் கையில வைத்துக் கொண்டு இவர்கள் ஊழல் செய்தார்கள் ஊழல் செய்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பது என்பது இது ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய மோசடி. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 பிரதான கட்சிகளும் எதிர்கட்சியில் இருக்கும் நபர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுல தண்டனை வழங்கிட்டா அதை வந்து அதுக்கப்புறம் அந்த யூட்டிலிட்டி வேல்யூ போயிடுது. அது அப்படியே வந்து அந்த சோர்ட் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, அது அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய. இப்போ இந்த ஒரு மேட்டர் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் புதுசாக ஆதாரம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆதாரத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும், நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். 2 தரப்புமே, இது வந்து பிஜேபி மட்டும் பண்றாங்க காங்கிரஸ் மட்டும் பண்றாங்கன்னு இல்லை, 2 தரப்புமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த பிரஷர் இதனால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு அரசியல் ஆதாயம் ஏதாவது பெற முடியுமா அப்படிங்கறத வேற ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷன்ல அதை அப்போஸ் பண்ணாதீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ற ஒரு சிச்சுவேஷன் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முத்துக்குமார் ஒரு நீங்க மறுப்பு சொல்லுங்க. நான் கேள்வி ஒரு பரஸ்பர மிரட்டல் அரசியல் இதுக்குள்ள இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அதாவது சாலிட் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு தன்னுடைய எம்பிக்கள்கிட்ட இன்ஃபார்மலாக பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு. சாலிட் ப்ரூஃபுங்கிறது வலுவான ஆதாரம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றவர் இன்னும் அது வெளிப்படையாக சொல்லலை. காரணம் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் முடிஞ்சிடுச்சு. அதே போல இந்த பக்கம் வந்து முக்தார் அப்பாஸ் நக்வி என்ன சொல்றாருன்னா, காங்கிரசினுடைய ஊழல்கள் வெளிவந்தால் யுவராஜா அதாவது இளவரசனுடைய அரசியல் கணக்குகள் சிதறி போகும் அப்படின்னு சொல்றப்போ, நீங்க வெளியிட்டீங்கன்னா நாங்க வந்து காங்கிரசினுடைய விஷயங்கள் எல்லாம் வெளில கொண்டு வருவோம், அது வந்து உங்களுக்கு உங்களுடைய அரசியல் எதிர்கால கணக்குகள் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே நம்ம வெளியிட்டுக்க வேண்டாம்ங்கிறதுக்கான மறைமுக இதை வந்து வெளியே மிரட்டல விடுக்கிறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடியே அருண்ஜேட்லி, இந்த முக்தார் அப்பாஸ் நக்விக்கு முன்னாடியே அருண்ஜேட்லி இதை செஞ்சிருக்காரு. அதாவது இன்னைக்கு உள்நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு ஈடுபட்டிருக்கு. தேர்தல் முடிந்த பிறகு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை தான் வந்து வெளில கொண்டு வருவோம்னு சொன்ன போது எங்களிடம் பட்டியல் இருக்கிறது, ஆனால் அந்த பட்டியலை வெளியிட்டால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அருண்ஜேட்லி ஒரு வார்த்தையை சொன்னார். காங்கிரஸ் அதான் நானும் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய இது வந்து 2 தரப்புக்காரங்களே கவலைப்படலையே, அதனாலதான் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இந்த விஷயத்துல பரஸ்பரம் 2 பேருமே அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரட்டி, நீங்க முன்னாடி சுற்றுல சொன்னீங்கல்ல கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய காரியத்தை வந்து தொடர்ச்சியா வந்து காங்கிரஸ் பிஜேபி செஞ்சுட்டு இருக்காங்க. இதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று சொல்லியிருக்காரு. இவங்களும் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, இவங்களும் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, ஆனா 2 பேருமே ஆதாரங்களை வெளியிட மாட்டாங்க. உங்களுக்கு ராகுல் காந்தியை பார்த்தா ஒரு சவாலும் எடுத்திருக்காரு. உண்மையிலேயே மோடி மேல தனிப்பட்ட ஊழல்ல ஈடுபட்டிருக்காருன்னா அதுக்கான சாட்சியங்களை பகிரங்கமா வெளிப்படுத்துங்கன்னு கெஜ்ரிவால் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் முக்கியமான. சரி டாக்டர் சுமந்த் ஒரு கேள்வி. இவர் நேற்று பாராளுமன்றத்தில் பேசிய வாதங்களை குறிப்பிட்டார். ராகுல் காந்தி பேசிய ஸ்பீச் அப்படிங்கிறது அது தொடர்பான அவர் கடுமையான விமர்சனங்கள் அதிலையும் வைத்திருந்தார் பிரைம் மினிஸ்டர் மீது. அதற்கான மறுப்பு எந்த இடத்திலும் முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்களிடமிருந்து வரவில்லை. டிமானிட்டைசேஷன் தொடர்பாக வரக்கூடிய விமர்சனங்கள் மட்டுமே அவர் பதில் வைத்திருக்கிறார். அவர் நாடாளுமன்றத்திற்குள் பேசுகிறார் ராகுல் காந்தி, சொந்த மனிதர்களை கூட இவர்கள் விடுவதாய் இல்லை. பிரதமர் குறித்து விமர்சனங்களை முன்வைத்ததற்காக கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் அருண் ஷோரி. அது மட்டுமின்றி நோய்வாய்ப்பட்ட அவருடைய மகனையும் உடல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார்கள்னு நாடாளுமன்றத்தில் பேசுறார். அதற்கு எந்த இடத்துலையும் வெளியிலையும் சரி, இவருடைய முக்தார் அப்பாஸ் நக்வியுடைய எந்த அறிக்கையிலும் சரி பதில் இல்லை.
அவர் பல விஷயங்கள் கோட்சேவியும் காந்தியும் பற்றிய கம்பாரிசனையும் உள்ள பேசுறாரு. இந்த விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை திருப்பி வைக்கிறது. ஹெலிகாப்டர் பேர ஊழலில் காங்கிரஸ் கட்சியின் முதல் குடும்பத்துக்கு தொடர்பு இருப்பதற்கான தகவல்கள் தற்போது வெளியாக உள்ளன. அவருமே வந்து பேரை குறிப்பிடல. தொடர்ந்து வந்து எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு குற்றச்சாட்டு பாஜக அரசு மீது வைக்கப்பட்டாலும், மோடி அரசு மீது வைக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரே பதில் 2G இருக்கு, கோல்கேட் இருக்கு, காமன்வெல்த் இருக்கு, உடனடியாக நீங்க என்ன பண்ணீங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளவு ஊழல் நடந்தது, எதுவா இருந்தாலும் எந்த ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலும் இதை திருப்பி, அதாவது அந்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக தான் காங்கிரஸ் வந்து 44 சீட்டு லெவலுக்கு வந்திருக்குது. அது வந்து நாடறிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு எக்ஸ்கியூஸாக கொடுத்துட்டு இருக்கிறது. எவ்வளோ நாள் கொடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் அடிப்படையாக நீங்கள் பாஜகனுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட், நீங்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டு வைத்தாலும் 3வது லைன் 4வது லைனுக்கு மேலே காங்கிரஸ் இது செஞ்சாங்க, காங்கிரஸ் அது செஞ்சாங்கிறது தான் அது முடியும். அது வந்து ஒரு பின்குறிப்பு மாதிரி எல்லா ஸ்டாண்டர்டாக ப்ரெஸ் ரிலீஸ் வர்றது எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அருண் ஷௌரி நிச்சயமாக ஒரு மரியாதைக்குரிய தலைவர், எல்லாராலையும் போற்றப்பட்ட, பொதுமக்களால் போற்றப்பட்டவர். அவருக்கும் மோடிக்கும் இருக்கிற அந்த உறவு, பரஸ்பர உறவு சரியாக இல்லை என்ற ஒரு காரணத்தினால அவரை சைட்லைன் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அருண் ஷௌரி வந்து முதல் நாளே டிமானிட்டைசேஷன் பற்றியும் கடுமையாக விமர்சனம் செஞ்சார். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கட்சி, அதாவது திரு வேலுச்சாமி சொன்னது மாதிரி ஒரு ஸ்மால் குரூப், பாஜகவிலேயே டிமானிட்டைசேஷனை வந்து மிகவும் கவலையோடு பார்க்குற தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால வெளியே வந்து அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது, அவங்க மௌனமாக இருக்கிறாங்க. பாஜகவில் ஒரு மிகப்பெரிய செக்ஷனுக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு சூழலில் இல்லை அவங்க. ஆனால் இப்போ கட்சி என்றால் பிரதமர், பிரதமர் என்றால் கட்சி அப்படிங்கிற ரீதியாக அவரும் திரு அமித்ஷா அவர்களும் இரு நபர்கள் தான் கட்சி அப்படிங்கிற ரீதியாக இருக்கும்போது யாராலையும் ஒன்றும் பேச முடியாத ஒரு சூழல். இன்ஃபேக்ட் அந்த கேபினெட் மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து வெங்கையா நாயுடு அவர்கள் தான் கொஞ்சம் ஏதோ சொல்ல பார்த்தாரு, அதுவும் அதுக்கப்புறம் வேற யாரும் பேசலை அப்படிங்கிற ஒரு செய்தி கூட வந்தது. நான் இதில் கூடுதலாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பொதுவாக பதிலளிப்பது பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து வெங்கையா நாயுடு அவர்கள் தான் பெரும்பாலும் இதற்கான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பார். ஆனால் இந்த முறை இந்த குற்றச்சாட்டுகளுக்கான எதிர்வினையை முக்தர் அப்பாஸ் நக்வி ஆற்ற வேண்டிய அவசியம் எந்த இடத்தில் வருகிறது? அவர் எந்த இடத்துல அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்? இல்ல சார், அனந்தகுமாரும் பேசியிருக்காரு சார், அவர் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர். எல்லாரும் தான் பேசுறாரு, அதோட அவரையும் சேர்ந்து பேசுறாரு. முக்தார் அப்பாஸ் நக்வியும் எல்லாரும் பேசுறாங்க. கட்சியினுடைய மூத்த தலைவர், அவரும் செய்தி தொடர்பாளர், அதுல மாற்று கருத்து இல்லை, அவர் இப்ப தெரிவிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அடுத்த தேர்தல் வரும் மிகப்பெரிய களம் உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேஷ் அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்லிருந்து இருக்கிற ஒரு நபர் தொடர்ந்து வந்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்றாரு அப்படிங்கிற அடிப்படையில் கூட இந்த ஆங்கிள் யோசிச்சிருக்கலாம். இல்ல, இந்த ஆங்கிளை வந்து காங்கிரஸும் எடுத்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவையே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா வந்து இந்த டிமானிட்டைசேஷன் விவகாரம் வந்து இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரதமர் மோடியை ராகுல் காந்தி சந்திச்சிருக்கார். ஆனா பேசிய விஷயம் இது தொடர்பானது அல்ல. விவசாய கடன்கள் ரத்து செய்வது தொடர்பாக 50,000 கோடி ரூபாய் இந்த விவசாய கடன்கள் இருக்கு, அதை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய உத்தரப்பிரதேச அரசியல்ல மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் கோஷமா இருக்கு. அதுக்காகத்தான் தொடர்ந்து யாத்திரை போன இடங்கள் எல்லாத்துலயும் அதை பத்தி பேசியிருக்காரு. அதற்கு வலு சேர்க்கும் வகையில தான் இன்னைக்கு பிரதமர் மோடியை சந்திக்கும் போது கூட அந்த கடன் விவகாரம் தான் பேசியிருக்காரு தவிர பண விவகாரம் பத்தி பேசல. இதுல காங்கிரஸுக்கு இப்பொழுதுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து உத்தரப்பிரதேசமாகவும் இருக்குங்கிறதும் சேர்த்து பார்க்கணும். சார், திரு ராமசுப்ரமணியன், பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து நம்ம சில விஷயங்களுக்கு போகலாம். கடந்த 1971ஆம் ஆண்டு உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளை ஒழிக்க வேண்டும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கையை அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் நிராகரித்தார். அதுதான் நாட்டின் மிக மோசமான இன்றைய பொருளாதார நிலைமைக்கு காரணம் அப்படின்னு அவர் ஒரு... ஆமாம் சார், அந்த வாஞ்சு கமிட்டி ரிப்போர்ட் ரொம்ப அதை வெளியிலேயே விடலை தெரியுமா? வாஞ்சு கமிட்டி ரிப்போர்ட் இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னதை, ஐயோ அது ரொம்ப சீக்கிரட்டாக இது வெளியில் வந்துச்சுன்னா ரொம்ப நாட்டுக்கே இப்போ ரொம்ப கஷ்டமானது. 1978 பண்ணார் மொரார்ஜி. அப்போ என்ன சொல்லி சொன்னார்னா, என்னையாது இந்த காங்கிரஸ்காரங்களாம் அவன் பாடு தண்ணியாட்டம் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்கள்ட்ட எங்கே இந்த பணம் வந்தது? ஆகவே முதல்ல இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணோன்னே இந்த அம்மா இந்திரா காந்தி அம்மையார் அப்போ என்ன சொல்கிறாங்க, யார் சொன்னாங்க எங்கள்கிட்ட, நான் 10 ரூபாய்க்கு டீ வாங்கி சாப்பிட்றது கஷ்டப்பட்டு இருக்கேன், இவர் பாட்டு நான் தண்ணி மழை செலவு பண்ணேங்கிறாரு. என்னது
அப்படின்னு அவங்க அந்த அம்மா கேட்டாங்க. அது நீங்க ஆகவே சொல்றது இல்ல எதுக்கு இல்ல சொல்றேன் அந்த நான்? அந்த அந்த demonetization demonetization வேற, இது வேற. compare பண்ண முடியாது. compare பண்ண முடியாது. இல்ல. 6% அன்றைக்கு ஒரு 5 காசு second 10 sir. காசு புழக்கத்துல இருந்த காலகட்டம். நான் கேக்குறது 1 ரூபாங்கிறதே பெரிய காசு. 10 ரூபாய் நோட்டை பாக்குறது பெரிய விஷயமா சார், இருக்கு. 10 ரூபாய் 10,000 நோட்டு நோட்டு அன்னைக்கு அன்னைக்கு இது ஒரு பண்ணப்பட்டது. டீ சாப்பிடுறதுக்கு இல்ல, அவர்கிட்ட அதுக்கான பைசாவே வாய்ப்பே இல்லை. இல்ல. என்ன சார் இது? நான் கேட்கல. நான் கேட்கல. ஒரே ஒரு செய்தி. இங்க இருக்கக்கூடிய 4 நான் எக்கனாமிக் கேக்குறேன். 5000 ரூபாய் நோட்டம் 10000 ரூபாய் நோட்டம் கண்ணிலே கண்ணிலே பார்த்தது பார்த்தா கிடையாது. 10 ரூபாய் நோட்டை பார்த்தது இல்லையா? இல்ல இல்ல பொருத்தமற்ற 10,000 ஒப்பீடு. 5000 demonetize நான் பண்ணது. சொல்றது பண்ணப்பட்ட இல்ல. அவங்க இந்திரா காந்தி அப்ப அந்த இல்ல, கிண்டல் ரெண்டு விஷயம். அடிச்சது இல்ல, எப்படி இல்ல. சொன்னாங்கன்னா, இல்ல, நீங்க நான் 10 including- ரூபாய் இல்ல. கூட என் கையில காசு கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னமா இல்ல இல்ல நீங்க திரு ராமகிருஷ்ணன் நீங்க மோடியோட அம்மா பேசுறது கூட இல்ல. நாலு என்னுடைய மாத்தி நான் வந்தாங்க. திருப்பி அது என்னுடைய விஷயம் கேள்வி இல்ல வைக்கிறேன். நீங்க சொல்றது மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்த பொழுது கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன் பத்தி Yes. பேசுறீங்க. Yes. நான் சொல்றது பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டது அது அல்ல. 71. 1971ல இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு முறை இதற்காக பரிந்துரைக்கப்பட்டது. அதான் சார் வாஞ்சு கமிட்டி ரிப்போர்ட் சார். Yes, நான் இல்ல அத கேள்வி வந்து அப்படியே ஆனால் கடப்புல போட்டு விட்டாங்க சார். அந்த காலகட்டத்துல போர் நடந்துட்டு இருந்துச்சு. நல்ல வேளை இந்திரா காந்தி அம்மையார் இந்த இதை வந்து அந்த டைம்ல எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற அடிப்படையாக ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தான் அது no, 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 அந்த போரை பத்தி நான் பேசவே இல்லை. போர் நடந்துட்டு இருந்துச்சு. போர் இல்லையா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 1971 இதை பத்தி ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்த்து சத்தம் போட்டீங்க நான் பதில் சொல்ல முடியாது. இல்ல, சொல்றேன். 1971லேயே இது பற்றி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த வாஞ்சு கமிட்டி ரிப்போர்ட் என்பது அது அந்த கமிட்டியை இன்ஸ்டியூட் பண்றாங்க. அவங்க பிறகு வராங்க. அது ஒரு ஸ்டெப்புங்கிறது 1971லேயே எடுக்கப்பட்டு இனிஷியேட் பண்ணினுங்கிறது. அப்போ இனிஷியேட்டிவ் என்பதே 1971 எடுக்கப்பட்ட. அவர் சொல்ல ரைட்டு. அந்த பங்களாதேஷ் போகும்பொழுது நாம அந்த சமயத்தை பண்ண முடியாதுங்கிறது எல்லாரும் ஒது. ஏன்னா அப்போ நாடு ஒரு எமர்ஜென்சி சந்தித்து கொண்டிருந்தது. இல்ல ரெண்டு விஷயம் தான். ரெண்டு இல்ல, இல்ல, 71ல ரெண்டு விஷயம் தான். திரு ராமசுப்ரமணியன் ரெண்டு நீதான் விஷயம். விஜய் திவஸ். இந்த Yes. தேதி இல்லையே. 1971 தான் பாகிஸ்தான் சரண்டர் ஆனாங்க. எக்ஸாக்ட்லி யூ ஆர் ரைட். 71ல அவ்வாறான ஒரு டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்திருந்தா பொருளாதாரம் வேற நிலைக்கு போயிருக்கும் என்ற தோணியில் பிரைம் மினிஸ்டருடைய அந்த பேச்சு இருக்கிறது. என்னுடைய கேள்வி, நீங்க இப்போ கொண்டு வந்த இந்த டிமானிட்டைசேஷனை இன்றைய தலைமுறை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தலைமை இருக்கு இல்லையா, இதனுடைய விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் வீதிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜிடிபி மிகப்பெரிய அளவில் பின்னால் போயிருக்குது. ஷேர் மார்க்கெட் பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. ஷேர் மார்க்கெட் என்ன சார், சார் அவர் கேள்வி முடிச்சிட்டோம். அவர் கேள்வி முடிச்சிட்டோம். நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ற ஆள் சார் நான். அதனால இது வந்து இது திடீர்னு கொஞ்சம் ஏறும், திடீர்னு இறங்கும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்னவா இருக்குது? அது நான் சொல்றேன். இது எல்லாம் சார், நான் 71ல பதில் கொண்டு சொல்றேன் வந்திருந்தா சார். டாலருக்கு மதிப்பு ஏன் இந்த அளவுக்கு 68 ரூபாய்க்கு வந்தது, 67 80ல நிக்கிறதுன்னா இது வந்து ஆக்சுவலா வந்து 50.5% ஃபெட் ரிசர்வ், அதாவது அமெரிக்கால ரேட் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்கன்னா இது இன்னைக்கு 68ல இருந்திருக்காது. நம்ம கொடுத்த வாக்குறுதி அது இல்ல. நம்ம தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி அது இல்ல. ஓகே, அதுதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி சரி, நான் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க என்ன நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதே நேரத்துல நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் என்பது அது பல்வேறு காரணங்களால வரது. இங்க காத்தாங்கருப்பன் சுப்பேன் 100க்கு 200க்கு அல்லாடிட்டு இருக்கான். கோடிக்கணக்கான பேர் தெருவுல லைன்ல நின்னுட்டு இருக்கான். அதை விட்டுட்டு நீங்க போய் ஸ்டாக் மார்க்கெட் அவர் கேட்டதுதான், நான் பேசவே இல்ல. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி செந்தில், ஒரே ஒரு பாயிண்ட். நம்ம இந்த டிமானிட்டைசேஷன் பத்தி பேசுறோம். இந்த கியூல நின்று வங்கிக்கு கியூல நிக்கிறோம், ஏடிஎம் முன்னாடி நிக்கிறோங்கிறது வந்து ஒரு மிக ஓவரால் பிரச்சனை, வரப்போற பிரச்சனை இல்ல. இது ஒரு சிறிய சிரமம் தான். மிக பெரிய பிரச்சனையே வேலை இழப்பு. அதுதான் வந்து நம்ம வேலை போய் ஒத்துக்கிறேனா? நீங்க நீங்க ஆல்ரெடி பீப்பிள் 5 லட்சம் வேலை போயாச்சு சார். இல்ல, பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அதிகாரப்பூர்வமாக. நிச்சயமாக ஒரு கிட்டத்தட்ட 1% குறையிறது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் these are all temporary. இந்த what I'm saying is first April 2017 இருந்து அதை எப்படி நம்புறது? அதை எப்படி நம்புறது தான் கேள்வி. ஒரு கிராமத்துல சந்தேகம் இல்ல. தவிர வேற யாரும் பேசக்கூடாது முடிவு குழந்தை செத்து போச்சுன்னு ஒருத்தர் அழுதுறவட்ட போய் இதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க சம்சாரத்துக்கு டானிக் எல்லாம் வாங்கி கொடுப்போம், அது ஆரோக்கியமான குழந்தை எதிர்காலத்தை பெற்றுக்கிற மாதிரி. இன்றைக்கு கோடிக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்கான்.
அத பத்தி பேசினா எதிர்காலத்தில் அப்படி போகும், எதிர்காலம் நான் இப்படி ரொம்ப போகும், தூரம் நான் என்ன சொல்லல நடக்க சார். போகுது? நான் ஏப்ரல் 1 நான் பேசுறேன். எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டுல நீங்க இல்ல, ஆட்சி அதெல்லாம் பண்ண ஒண்ணுமே கிடையாது சார். அதுக்குள்ள யாரும் போயிட மாட்டாங்க திரு சார். திரு முத்துக்குமார் இல்ல, ஒரே very short term இல்ல, thing. அதே போல அவர் But சொன்னாரு, it is a இது far- தேர்தல் one by one தேர்தல் game. Please one by one, understand. one by one. ராமலிங்கம் தேர்தலுக்காகத்தான் விவசாயிகள் பிரச்சனையை சொன்னாருன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் செய்ததைத்தான் செஞ்சிருக்கு. இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட போது 70,000 கோடி ரூபாய்களை விவசாயிகள் கடனை ரத்து செய்த அந்த ஆட்சியை தந்தது காங்கிரஸ் ஆட்சி. அன்றைக்கு நிதியமைச்சர் நம்ம ஊரை சேர்ந்த சிதம்பரம் தான். கடந்த காலத்தில் நாங்கள் செய்ததைத்தான் நீங்கள் செய்யுங்க சொல்றோம். இதுல நடிப்போ அல்லது துடிப்போ அல்லது வேறு விதமான அந்த தேர்தல் பிரச்சார யுக்தியோ கிடையாது. சரி, விவசாயிகளுடைய கஷ்டத்தை பார்க்கிறோம், அதற்கு உதவி செய்யுங்கள் என்று நான் போய் கேட்டா அது தப்பா? அது தப்பு இல்லைன்னு சொல்ல சார். திரு- அது தப்பு திரு- நம்ம சொல்லவே மத்த இல்லை. மணி நேரம், மத்த ஆனா மணி நேரம் priority இந்த மூணு பேர் இருக்கிறாங்க. எதுக்கு நாடாளுமன்றத்துல இதுதான் முக்கியம். முக்கியமான திரு முத்துக்குமார், விஷயம். இதுல ராகுல் இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறார். மக்களின் குரலை நீங்கள் கேளுங்கள்ங்கிறார். நேற்று நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் நாராயணமூர்த்தி, ரகுராம் ராஜன், PM பார்கவா உள்ளிட்டோருக்கு வேறு வேலை இல்லை என்று அரசு கருதுகிறதா? கோடிக்கணக்கான இந்திய குடிமக்களைப் போல தாங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்களிடம் என்ன ஏது என்றாவது விசாரிக்கலாமே அப்படின்னு அவர் கேட்கிறார். இது ஒரு பக்கம், ரகுராமராஜன் உள்ளிட்டவர்கள் ஒரு பக்கம் இருக்க, சாமானிய மக்களின் குரலை நீங்கள் கேளுங்கள்ங்கிறார். ஆனால் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது, அலைபேசி மூலமாக நடத்தப்பட்ட வாக்குல பெருவாரியாக மக்கள் இதை ஆதரிச்சிருக்கிறாங்க என்று ஆப்பிரிக்கால எடுத்திருப்பாங்க. முதல் சில நாட்களில் மிகப்பெரிய ஆதரவு இருந்தது உண்மை. அதற்கு என்ன ஜெர்மன்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஷேடன் ஃப்ராய்டுன்னு இருக்கு. அதாவது மத்தவன் கஷ்டத்துல அனுபவிச்சு சந்தோஷப்படுற இது. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, மத்தவன் அழிஞ்சா அவன் பணக்காரன் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த வெளிப்படைய ஷேடன் ஃப்ராய்டுன்னு பேர். அதனால வந்து சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, பணக்காரன் வந்து ஜம்முன்னு இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இருக்கிறது ஏழை எளிய மக்கள் கியூல நிக்கிறாங்க. தொடர்ந்து இது நீடிக்கிட்டே இருக்கு. இது முடியற கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறார் பிரைம் மினிஸ்டர். இல்ல அதுதான் கள்ளப்பணத்தை வெள்ளையாக மாற்ற முடியாதவர்கள் தான் இந்த திட்டத்தில் அது பிரச்சனையா இருக்கு, இது பிரச்சனையா இருக்கு, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் விமர்சனம் செய்பவர்கள் கள்ளப்பணத்தை வெள்ளையாக்க முடியாதவர்கள். முதல்ல ஒரு 15-20 நாட்களுக்கு எல்லோரும் அந்த ஆங்கிளையும் நம்பினாங்க. அதாவது முதல்ல என்னது, இந்த டிமானிட்டைசேஷனுக்கு எதிராக யார் பேசுறாங்களோ அவங்க ஊழல்வாதி, அவங்க கருப்பு பணம் வச்சிருக்காங்க, அது நாட்டுக்கு தேச துரோகி. அது இந்த 3 தான் அந்த நரேட்டிவ் போச்சு. இப்போ மக்களுக்கு மெதுவா புரிய ஆரம்பிக்குது. ஆஹா, இது வந்து பெரிய அளவுல இந்த பண முதலைகளை பெரிய அளவுல பாதிக்கல. சரி, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்கலாம், ஒரு 10% 20% அவங்க நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் இதனுடைய நஷ்டம் மிக பெரிய அளவுல யாருக்குன்னா சாமானிய மக்களுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. பிரைம் மினிஸ்டர் இந்த சார்ஜ் பண்றாரு, இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கள்ளப்பணத்தை வெள்ளையாக்க முடியாமல் தவித்துக் கொண்டு அந்த நரேட்டிவ் தான் முதல்ல வந்து நரேட்டிவ். ஃபர்ஸ்ட் நரேட்டிவ் எப்படி போச்சு? முதல்ல பிளாக் மணி, கருப்பு பணம், தீவிரவாதம், இது கள்ள நோட்டு. அதுக்கப்புறம் 4வது வந்து கேஷ்லெஸ் எக்கானமி வந்துச்சு. இப்போ பியூஷ் கோயல் முந்தானத்து என்ன சொல்றாரு, மிக முக்கிய நோக்கம் பணத்தை எல்லாம் வங்கிகளுக்கு கொண்டு, ஐடியலாக இருந்த பணம் வந்து வங்கிகளுக்கு வந்து சேர வேண்டும். இப்ப அடுத்தது வேற ஏதாவது ஒவ்வொரு நரேட்டிவ் மாத்திட்டே இருக்காங்க. அதத்தான் ஒரே வார்த்தையில மான்யூமெண்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒரே வார்த்தையில மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, தொடர்ந்து மக்கள், சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ மாற்றம் வரும் அப்படிங்கிறது அறிவியலில் வந்து டாப்லர் எஃபெக்ட் இருக்கும். அது மாற்றம் வந்துருங்கிற ஒரு தோற்றம் தெரிஞ்சுது. அதனால இதை வந்து ஆரம்பத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் நேரடியாக அதனுடைய அபாயங்களை எதிர்கொள்ளும் போது அந்த திட்டத்துக்கு எதிரான அந்த தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு 80% பணத்தை வந்து மதிப்பிழக்கம் செஞ்சுட்டாங்க. அதனால எப்போ இந்த பிரச்சனை தீர்வுன்னு கேட்டப்போ முதல்ல வந்து பிரதமர் மோடி சொன்னது 3 நாட்கள், பிறகு 50 நாட்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 14 நாட்கள் கழித்து திரும்பவும் 50 நாட்கள் அப்படின்னாரு. அதன் பிறகு வந்து 2 குவார்ட்டர்ஸ்ல முடிஞ்சிரும் அப்படின்னாரு. இப்போ ஒட்டு மொத்தமாக அதாவது பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 80% நோட்டுகளை வந்து நாங்கள் திரும்ப பெற்றுட்டோம். எப்போ இந்த பிரச்சனை சரியாகும்னா திரும்ப நாங்கள் என்னைக்கு வந்து 80% நோட்டை அடிச்சு விடுறோமோ அன்னைக்கு தீந்துரும் அப்படிங்கிறாரு. யாருமே இந்த பிரச்சனை கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு பிரச்சனை எப்போ தீர்னா இன்னொரு பிரச்சனை தீந்துரும்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி 80% நோட்டு இல்லை திரும்ப அடிச்சிட்டோம்னா வந்து இந்த பிரச்சனை தீந்துருங்கிறது வந்து
கொஞ்சமும் பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிறது தான் வந்து நான் என்னுடைய சரி கருத்து. நான் மான்யூமெண்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுடைய வெளிப்பாடு இப்படித்தான் அமையும். சார் ராமசுப்ரமணியனிடம் இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் வைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கள்ளப்பணத்தை வெள்ளையாக்க முடியாமல் தவிப்பவர்கள் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆர் முத்துக்குமாரியும் டாக்டர் சுமந்தியும் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை நான் வந்து அவரெல்லாம் நான் அப்படி ஒரு விட்டுட்டீங்க. தெரிஞ்சு வேலை ஜாமீன் சேர்த்துக்கங்க. அவரே விடுவாங்க. ஏன்னா இல்ல அந்த மாதிரி வாதங்கள் வைப்பவர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே நான் இந்த மாதிரி Okay. கேஷுவலாக கூட பேச விரும்பல, ஏன்னா அது ரொம்ப தவறான பிரைம் மினிஸ்டருடைய குற்றச்சாட்டு தான். இல்லை அது என்ன ஆகும்னா சார், இது வந்து அவருடைய நண்பர் சொல்றாரு, இப்போ ஒரு அதாவது கோல் போஸ்ட் தள்ளி வச்சுட்டு இருக்காருங்கிற மாதிரி திரு சுமன் சொல்றாரு. சரியா சொன்னீங்க. இப்போ நான் கரெக்டாக நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆரம்பத்திலேயே இந்த கேஷ்லெஸ் எக்கானமின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கிளியர் இண்டிகேஷன் என்னென்னா, நீங்கள் எல்லாருங்க தயவுசெய்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 25 கோடி வந்ததுக்கு காரணமே தான். எல்லாருமே நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு ஒரு விண்ணப்பம் போட்டு அது தொடர்ந்து நடைபெற்று, அது எதுக்காக? ஓகே இட் இஸ் டுவர்ட்ஸ் கேஷ்லெஸ் எக்கானமி. எஸ் ஆகவே அது ஒன்றும் நாங்கள் இன்னும் புதுசாக இன்வென்ட் பண்ணி இன்னும் நீ காலம்பரம் தான் அது சொன்ன மாதிரி அர்த்தமே இல்லை. அவர் சொல்றதுங்கிறது இது வந்து we have taken the initiative long ago. ஆனா வருதாங்கிற ஒரு புயல் வந்து 2 நாள்ல சென்னையில முதல்ல நோக்கம் அதுவாகவும் இல்ல. முதல்ல வந்து பேங்க்ல எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் திரும்பி வராம இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது வெற்றினாங்க. இப்ப எல்லா பணமும் திரும்பி வந்துட்டா நல்லது. நான் அப்படி பேசவே இல்லை. இன்னும் மாறாக நான் இங்கே தெளிவா சொல்லியிருக்கேன், எவ்வளவு பணம் வரலையோ இருங்க சார் கொஞ்சம் தயவுசெய்து. நான் வந்து I am making it very plain. அதாவது 3 லட்சம் கோடி வரல அப்படின்னா ரிசர்வ் பேங்க் நாளை காலம்பரை அந்த பணத்தை வந்து டிவிடெண்டா கொடுக்கணும். ஏன்னா they cannot take profit. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் முடியாது. That is all not possible. That is not a proper அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக நான் இங்க பேசியிருக்கேன். ஆகவே அது வேற விஷயம். ஆனால் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். பிரைம் மினிஸ்டர் சொன்னது அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா it is heading towards economic development from 1st April 2017 என்னன்னு கேட்டா, கருப்பு பணத்தை வச்சு மாத்த முடியாதவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி எதிர்ப்பு சொல்றாங்க. காத்தானும் கருப்பனும் சுப்பனும். கருப்பு பணமே இல்லாத அதானி, அம்பானி, நம்ம ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்கெல்லாம் கருப்பு பணமே கிடையாது. அதனால அவங்க பாராட்டிட்டு இருக்காங்க. இதுதான் பிரதமர் மோடியுடைய அறிவிப்பு. இதை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியல. அன்றைக்கே வள்ளுவன் சொன்ன மாதிரி இடுக்கன் வருங்கால் நகுக. நன்றி. இதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். இருந்தாலும் சிரிக்க முடியவில்லை. மக்களுடைய பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நால்வரின் வருகைக்கும் நன்றி சொல்லி நான் இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். ஏதோ ஒரு இடத்துல இந்த பிரச்சனை விரைவில் தீர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்பட்டு கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒன்றல்ல. மக்களின் வரிப்பணம் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இழக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வரக்கூடிய காலகட்டங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.